கடவுளே, எப்பவுமே நீங்க என் மேல இதே கருணையோட இருங்க. நண்டூருது நரியூருது, ராஜகுமாரி எங்கன்னு ஒண்ணு தேடுது. நான் தேடுற அந்த ராஜகுமாரி இங்க என் பக்கத்துல தான் இருக்கா. அந்த ராஜகுமாரிய பாக்கறதுக்காக வெளிய 1000 பேர் காத்திருக்காங்க. நிலவு போல என் ராஜகுமாரி இங்க போர்வைக்குள்ள தூங்குறா. கடவுள் கருணையோடு எனக்கு கொடுத்த பரிசு நீ. உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. இப்ப என்னோட செல்ல குட்டி எந்திரிக்க போறா. அம்மாவா பார்க்க போறா. செல்லக்குட்டி, எழுந்துருடா தங்கம். கண்ணை திறமா. இருங்க பாட்டி, இன்னும் 5 நிமிஷம் தூங்குறேன். சரி, தூங்கு. இத பாரு, என்னோட விரல் இருக்கே, இது என்னோட விரல் இல்ல. இல்ல, இது என்கிட்ட ஒண்ணு சொல்லல. இந்த விரல் இருக்கே, இது உன்கிட்ட வந்து உன் காதுல ஏதோ ரகசியம் சொல்ல வருது. இந்த விரல் இப்ப ஒண்ணு கிச்சு கிச்சு பண்ண சொல்லுது, கிச்சு கிச்சு பண்ண சொல்லுது. எந்திரிச்சியா? போதும் போதும், நான் எழுந்திருச்சிட்டேன். இப்பவாது என்ன விடுங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் இந்த உலகத்தை விட்டாலும் விடுவேன். ஆனா ஒண்ணு நான் என்னைக்கும் விட மாட்டேன். சீக்கிரமா போய் பல் தேய்ச்சிட்டு வா. வா வா செல்லம், என் செல்லம் வந்துட்டா, என் செல்ல குட்டி வந்துட்டா, என் பொம்மு குட்டி வந்துட்டா. என் ராஜகுமாரி இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பல்ல தேய்க்கிறோம், அப்பதான் பளிச்சுன்னு ஆகும். இப்படி தெரியுமா? அம்மா, நான் பல் வளைக்கிட்டேன். இவ்ளோ நேரம் ஆக்கிட்ட? சுரபிக்கு ஸ்கூல் பஸ் வந்துரும், டிஃபனை கட்டு. சுரபி, நேத்து ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். நல்லா படிக்கணும். 10, 11, 12. அம்மா, 12 சப்பாத்தி இருக்குமா? சரி, டிஃபனை பேக் பண்ணிட்டியா? கையை நீட்டு. ஒரு ஸ்டார், 2 ஸ்டார். நீ சரியா எண்ணுனதுக்காக உனக்கு 5 ஸ்டார். ஓகே அட செல்லம். சரி, தங்கச்சிக்கு டிஃபன் கொண்டு போய் கொடு. என் பொண்ணு சுரபி ஸ்கூலுக்கு போறா. தங்கச்சி, தங்கச்சி, இந்தா உன் டிஃபன் பாக்ஸ். பாத்தீங்களாமா, இன்னைக்கும் இவ டிஃபனை லேட்டா கொண்டு வந்து கொடுக்குறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுரபி? உங்க அம்மா உனக்கு வேணும்னே டிஃபனை லேட்டா கொண்டு வந்து கொடுக்குறா. ஏன்னா அப்பதானே நீ ஸ்கூலுக்கு லேட்டா போய் திட்டு வாங்க முடியும். பரவாயில்ல விடுங்கப்பா, இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையே.
சுமதி, சப்பாத்தியும் குருமாவும் இருக்கு, சாப்பிட்டுடு. சரி, சாயந்தரம் வந்ததும் கண்ணாமூச்சி ஆடலாம். நிமி, அடடே பார்வதி, வா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. என்ன விஷயம்? இன்னைக்கு என்னோட பையனுக்கு பிறந்த நாள் பெரிய பார்ட்டி வச்சிருக்கேன். உங்களை எல்லாம் கூப்பிட்டு தான் வந்தேன். குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வரோம்மா. நிமி, ஆ? பசங்களை கூட்டிட்டு வந்துரு. ஆ. வரேன். பார்ட்டியா? பாட்டி, நீங்களும் எங்க கூட வருவீங்கல்ல? ஆமாமா, நானும் உன் கூட வருவேன். அம்மா, என்னையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போவீங்களா? அம்மா, நானும் பார்ட்டிக்கு வரேன். பஸ் வந்துருச்சு. குட்டி, நீ போய் அப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா போ. ரெண்டு சப்பாத்தி பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? சௌமியா ஒன்னும் ஸ்கூலுக்கு போகலையே, அவளுக்கு அப்புறமா செஞ்சு கொடுக்க வேண்டியதுதானே? சுரபிதா ஸ்கூலுக்கு போறா, அதனால இனிமே அவளுக்கு சீக்கிரம் டிஃபன் பண்ணு. ஆனா அத்தை, சுரபி ஸ்கூல் பஸ் வரதுக்கு முன்னாடி அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டனே. வர வர பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம எதிர்த்தா பேசுற. கொஞ்சம் நேரத்தை பார்த்து வேலை செய். மத்தவங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, அது எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஏன்பா இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இவளுக்கு நம்மள கவனிக்க நேரம் எங்க இருக்கு? பெரிய பொண்ணை தவிர இவ வேற யாருமே சரியா கவனிக்க மாட்டான். அப்பா, உங்களோட டிஃபன் நானே என் கையால பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். கிழவி, எனக்கு தேவையில்லை. இந்தம்மா. கரெக்டா என்னனியா? எத்தனை இருக்கு? 10. ஸ்பூன் எவ்வளவு இருக்கு? ம், என்னாச்சு? எத்தனை தட்டு இருக்குன்னு சொல்லு. அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போகணும்மா. பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்க ஆசையா இருக்கு. நீங்க எனக்கு வீட்ல சொல்லி கொடுக்கறது பிடிக்கலம்மா. நான் ஒன்னு சொல்லவா? புத்தி இல்லாத பசங்க தான் ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க சௌமியா. நீ என்னோட புத்திசாலி செல்லமாச்சே, அதனால நீ ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. அம்மா, ஸ்கூல்ல எல்லார் கூடயும் நான் விளையாடணும். நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைப்பாங்க. தங்கச்சிக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லம்மா. நான் இருக்கேனேம்மா, உன் கூட விளையாடத்தானே நான் இருக்கேன். ஆனா நீங்க என் அம்மாவாச்சே. ஆனா உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே. எனக்கு இவ்ளோ பெரிய ஃப்ரெண்டு வேண்டாம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்ல. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த குழந்தை கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னோட குட்டி ராஜகுமாரிக்கு ஒரு குட்டி தொண்டு சப்பாத்தி போதுமா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. நானும் அந்த பார்ட்டிக்கு போவா? அங்க நீ போனா பூச்சாண்டி வந்து புடிச்சுக்குமா? என்ன ஒரு பூச்சாண்டியும் பிடிச்சிக்காது. நீங்க போய் சொல்றீங்கம்மா. நானும் அந்த பார்ட்டிக்கு போறேம்மா. நானும் போறேம்மா. எனக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. ஐயோ ஐயோ குட்டி, நானும் போறேம்மா. அழாதம்மா, அழாத. இங்க பாரு குட்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை செஞ்சு தரேன். தங்கச்சி கூட நானும் பார்ட்டிக்கு போறேம்மா. ஐயோ செல்லம், நீ அழாதம்மா. அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க. தங்கச்சி,